ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நல்லா திக்காக ஒரு கிரேவி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போன்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நான் வந்து பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ அந்த சைஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம மசாலாலாம் வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூடவே நம்ம தனியாகவும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா. சிக்கனுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இது கருகாமல் நல்லா பதமாக செவக்க வறுக்கணும். அதில் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வாசமும் கிடைக்கும். அவ்வளோதான், போதும். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் நல்லா இடிக்கல்லில் வச்சு தட்டி எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுக்காதீங்க. இது மாதிரி இடித்து எடுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டும் அதே போல் தான் நான் இடிக்கல்லில் வச்சு இடித்து தான் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வரும். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிச்சு பாருங்கள், எண்ணெயை பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் வதக்கிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் இதுவும் சிக்கனும் எண்ணெயில் அந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகட்டும். அவ்வளோதான், மூடி வச்சு 1 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேகணும் இல்லை, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் விட்டுருக்கேன். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு விட்டால் போதும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நாம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சிக்கன் நல்லா வேகும். அதுக்குள்ளே நம்ம மசாலா வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் பாருங்கள், இடையில இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இன்னுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவை சேர்த்துக்கணும். மறுபடியும் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். கேஸை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். பாருங்கள், சூப்பராக நமக்கு டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
மசாலா வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி போட்டதுனால அவ்வளோ ஒரு வாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபி வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.